ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேறு எதுவும் இல்லை. சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே. சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே. பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள்தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள். எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம். சிந்திக்காத வாழ்க்கை என்றும் சிகரம் தொடுவதில்லை. நீங்கள் சந்திக்காத பிரச்சனை உங்களை என்றும் சிந்திக்க வைப்பதே இல்லை. உங்கள் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையான சொல் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்பதே. நீங்கள் சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்து விட்டால் பல்வேறு சிரமங்களை தாங்கித்தான் ஆக வேண்டும். உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை எப்போதும் அணையாமல் பார்த்துக்கொள். அதுதான் உனது சுய அறிவு. சோகமாய் இருப்பதற்கு விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாய் மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்கவே முடியாது. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்ந்து பார்ப்பதே மிகச் சிறந்தது. உறக்கம் கொள்பவர்களுக்கு பகல் நேரம் கூட இரவுதான். உழைக்கும் மனிதர்களுக்கு பார்க்கும் திசையெல்லாம் கிழக்குதான். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இந்த போர்க்களத்தில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப் போவதில்லை. தன்னால் முடியும் என்று நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும். பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியாக இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மலை போல வந்து பனியைப் போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம். மனம் நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, அந்த பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான். உயர உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லோரையும் விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள். குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலாரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதே இல்லை. இழந்ததை எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் உங்களிடம் இருப்பதையும் இழக்க நேரிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா? இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். எப்பொழுதும் வருத்தம் கொள்ளாதீர்கள். உங்களுக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உங்களை வந்தடையும். நீங்கள் நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன். தடம் பதித்து நடப்பவனே மாமனிதன். உங்களுக்கு ஒரு எதிரி கூட இல்லையா? அப்படியானால் நீங்கள் இன்னும் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவே இல்லை என்றுதான் அர்த்தம். சூழ்நிலைகள் மாறினாலும் உங்களின் செயல்களையும் வார்த்தைகளையும் மாறாமல் பார்த்து கொள்ளுங்கள். மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும். சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும். உங்களின் செயல்கள் சிறியதோ பெரியதோ உங்களால் செய்யக்கூடியவற்றை சலிப்பின்றி செய்வதே சிறப்பு. எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் விதைப்பதையே அறுவடை செய்ய போகிறீர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் நல்ல எண்ணங்களை விதைக்கக்கூடாது? கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உங்களை வாழ வைக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் உங்களை வாழ வைக்கும். பொறுமை ஒருபோதும் தோல்வியடைவதும் இல்லை. பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதும் இல்லை. உங்களின் நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதெல்லாம் பொய்.
மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதுதான் உண்மை. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பதில்லை. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிகமான வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் அவமானங்களைக் கண்டு ஒருபோதும் மனம் வருந்தாதீர்கள். இதுவரை நடந்து முடிந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள். மகிழ்ச்சி ஒன்றை மட்டுமே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். உங்களிடம் இல்லாத ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் இருப்பதையும் ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டே உங்களை எழுந்து நடமாட வைக்கும் உங்களின் மனதுதான் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பன். அதனால் உங்களை நீங்களே ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு வரும் தடைகளைக் கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான ஒரே வழி. நீங்கள் ஒன்றை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சிலவற்றை இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் பிரச்சனைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும். அதுவே நீங்கள் தீர்வுகள் பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உங்கள் கண்ணெதிரே தோன்றும். உங்களின் தவறுகளை நீங்களே உணர்ந்து அமைதியாகும் போது நீங்கள் தாழ்வதே இல்லை, உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். சில இழப்புகள் வலியை தரும், ஆனால் சில இழப்புகள் வலிமையை தரும். தோல்விகளை கண்டு ஒருபோதும் துவண்டு விடாதீர்கள். வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்திராத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். உங்கள் கடமைகளுக்கு எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்றால் அதில்தான் உங்களின் முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும். அதுவே துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும். உங்களுக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கி கொள்ளுங்கள். அது உங்களின் முயற்சியால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. கொடுப்பது இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் உங்களுக்கு கிடைப்பது எதுவுமே குறையாக தெரியாது. எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி. எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம். வெற்றியை அடைய வேண்டுமானால் பல அனுபவங்களை சந்திக்கத்தான் வேண்டும். சவால்களை கண்டு ஒருபோதும் அஞ்சாதீர்கள். சவால்களை நேருக்கு நேராக சந்திக்கும் போதுதான் நீங்கள் கொஞ்சம் கூட நினைத்திடாத திறமைகள் உங்களிடம் ஒளிந்திருப்பதை உணர்வீர்கள். நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்பதை விட அதை யாரிடம் சொல்கிறீர்கள் என்பதே முக்கியம். தேவையை உணர்ந்து தேடுங்கள். எது தேவையென்றே தெரியாமல் தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள். எல்லாம் கடைசியில் சரியாகிவிடும். ஒருவேளை அப்படி சரியாகவில்லை என்றால் அது கடைசி இல்லை என்றுதான் அர்த்தம். உங்களை சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டுமானால் உங்களுடைய கால்களால் நடந்து செல்லுங்கள். மற்றவர்களின் முதுகின் மேல் ஏறி போக நினைக்காதீர்கள். கடவுளை நம்புவது நம்பிக்கை. உங்களை நீங்களே நம்புவதுதான் தன்னம்பிக்கை. உங்களை அதிகமாக காயப்படுத்தியவர்களின் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் பயணிக்கத்தான் வேண்டும். நாளைக்கு எல்லாம் மாறிவிடும் என்பது நம்பிக்கை. ஒருவேளை எதுவும் மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. குறைகள் இல்லாத மனிதன் இல்லை. அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய உனது எண்ணங்களும் செயல்களும் தான். ஈடுபாடு இல்லாமல் செய்யும் எந்த செயலிலும் வெற்றி பெற முடியாது. ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த செயலும் தோற்காது. விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எனக்கு எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருவரிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டாளாகி விடுகிறார்கள்.
கடந்த காலத்தை மாற்றவோ அல்லது திருத்தி அமைக்கவோ முடியாது. ஆனால் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே வடிவமைத்துக் கொள்ள முடியும். உங்களால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதீர்கள். அதனை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டுங்கள். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்குத்தான் அதிக மதிப்பு உண்டு. வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல, அது நீங்கள் விருட்சமாய் வளர்வதற்கான ஒரு நிகழ்ச்சி மட்டுமே. விழுந்தால் விதையாக விழுங்கள். மனிதர்கள் தங்களது தோல்விகளுக்கும் இயலாமைக்கும் வைத்துக்கொண்ட வேறு பெயர்தான் விதி. விதியினை மாற்றும் விடியல் செய்யுங்கள். உங்களின் வெற்றியால் அதை உறுதி செய்யுங்கள். ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை. உங்களின் தகுதிகளை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவருக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்களிடம் தைரியம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். ஆடம்பரங்களை விரும்புவது தவறில்லை, ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு. கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பத்தை தரும்.